நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே போதும் நம்முடைய பாவங்களை கழுவி. ஹல்லேலூயா. இந்த அன்பு எல்லாருமே புரிந்து கொள்வது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு எனக்கிட்ட அன்பா இருக்காரா? இயேசு அன்பா இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? இயேசு எனக்கிட்ட அன்பா இருந்தா ஏன் இந்த பாரம்? இயேசு எனக்கிட்ட அன்பா இருந்தா ஏன் இந்த நிந்தை? இயேசு எனக்கிட்ட நல்ல அன்பா இருந்தா எனக்கு ஏன் இந்த பாடுகள்? அல்லேலூயா என்று சொல்லி அநேக கேள்விகள், அநேக தேவனுக்கு முன்பாய் வைத்திருக்கின்ற கேள்விகள். சபைக்கு நான் ஆவியானவர் சொல்வது என்னவென்று சொன்னால், எப்படி உங்களை கழுவுகிறது, எப்படி உங்களை பிள்ளைகளாய் மாற்றுகிறது, எப்படி உங்களை பிள்ளைகளாய் மாற்றலாம், எப்படி உங்களுடைய பாவங்களை கழுவலாம், எப்படி உங்களை பரிசுத்தப்படுத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சூழ்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் விரும்பின பாத்திரத்தை, தேவன் யாரை எல்லாம் முன்குறித்திருக்காரோ, யாரை எல்லாம் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரோ அவர்களிடத்தில் ஒரு சூழ்ச்சியை வச்சிருக்கார். நீ கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், பிசாசு தானே சூழ்ச்சி வைப்பான், பிசாசு தானே தந்திரம் செய்வான், பிசாசு தானே வேதனைப்படுத்துவான், பிசாசு தானே இப்படி செய்வான்னு சொன்னா, பிசாசு அல்ல, அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவனால ஒன்றும் செய்ய முடியாது காரியம். அவனை ஜெயித்த ஒரு இயேசு உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவனை ஜெயித்த இயேசு உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் என்ன ஒரு தந்திரத்தை செய்யறான்னு சொன்னா, உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக, உங்களுடைய என்னுடைய அக்கிரமத்தை கழுவுவதற்காக, நம்முடைய அறியாமைகளை கழுவி சுத்திகரிப்பதற்காக. உங்களை கழுவினாதான் நீங்க இயேசுவோடு சேர முடியும். உங்களை சுத்திகரித்தாதான் பிள்ளையாக முடியும். இல்லைன்னா ஒருவரும் அவரை சந்திக்க முடியாது. ஒரு பெரிய மலையில இறங்கும் போது அக்கினி எல்லா இடம் பரவினது உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மலை மேல் அக்கினி ஃபில்லாகி எரிந்து கொண்டே இருந்தது. அசுத்தங்களை எல்லாம் நீக்கின பின்புதான் அந்த அக்கினிக்குள்ள இறங்கினா. ஒரு வார்த்தையினாலே அந்த இடம் அக்கினியாய் மாறுச்சுன்னு சொன்னா, இப்போது பரிசுத்த அக்கினி தந்து நம்மை கழுவதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆமென். ஒரு அக்கினியை உங்களுக்கு தந்து கழுவதற்கு முகாந்திரம் இல்லையா? உங்களை கழுவி சுத்திகரிப்பது வேற ஒன்றுமல்ல, இந்த வசனம் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ளே தந்திருக்கின்ற அக்கினி ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதை தேவ சபை மறக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சூழ்ச்சி, என்ன சூழ்ச்சி வைத்திருக்கிறார் ஆண்டவர்? எப்படிப்பட்ட சூழ்ச்சியை வைத்திருக்கிறார்? எதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு சொன்ன, உங்க பலவீனங்களை அறிந்து, உங்க பலவீனம் என்னவென்று ஆண்டவர் அறிந்து அந்த பலவீனத்துக்கு ஏற்ற ஒரு சூழ்ச்சியை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். பலவீனத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அந்த பலவீனத்தை சுமக்கிறது எதுக்கு என்று சொன்னால், தேவனை நன்றாய் அறிவதற்கு, தேவனோடு நன்றாய் சேர்வதற்கு, தேவனோடு பாடுபடுவதற்கு, தேவ சிலுவை சுமப்பதற்கு, உங்களுடைய பாவங்களை இறக்கி வைப்பதற்கு, உங்களுடைய அக்கிரமங்களை இறக்கி வைத்து அவருடைய இரத்தம் கழுவதற்குத்தான் ஒரு சூழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரனுக்கு ஒரு சூழ்ச்சியை வைத்தார். திருப்பி கொண்டு வருவதற்காக, திருப்பி தன் பிதாவிடத்தில் சேர்ப்பதற்காக, மீண்டும் சொந்த மகனாய் மாற்றுவதற்காக அவனை பட்டினிக்கு கொடுத்தார், கஷ்டத்துக்கு கொடுத்தார், துன்பத்துக்கு கொடுத்தார், ஆகார குறைவுக்கு கொடுத்தார். பன்றி கொடுக்க தவிடு போலும் இல்லாதபடி அவனை ஆக்கி திருப்பி கொண்டு வந்தது போல கர்த்தர் சில சூழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில வைத்தால், சில ரகசியங்களை உன் வீட்டில் வைத்திருந்தால், அந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து தேவன் என்னை நேசிக்க, அவர்தான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு கொடும் சூழ்ச்சி என் வீட்டுக்குள் இருக்காது என்று சொல்லி நீ கவனமாய் கடந்து வருவாயானால் கர்த்தர் உன்னை அழகாய் அவருடைய இரத்தத்திலே கழுவுவார். Thank you Jesus. Hallelujah. நல்லா போச்சு வாழ்க்கை, திடீர்னு பிரச்சனை. நல்லா போச்சு வாழ்க்கை, திடீர்னு கடன். நல்லா போச்சு, திடீர்னு ஒரு வியாதி.
ஏதோ நம்மை தாக்கி தாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, பைசலாம். சிலவங்களுக்கு அதில் பலப்பட முடியாது, பலப்படவே முடியாது. இயேசுவிலே பலப்படாவிட்டால் எதிலே பலப்பட முடியும்? விக்கிரத்தில் பலப்பட முடியுமா? வேறு வழியில பலப்பட முடியுமா? அது கைவிடும். அப்ப நமக்கு தெரிகிறது இயேசுதான் தெய்வம், அவரிலே பலப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று தெரிகிறது. ஆனா பலப்பட விடாதபடி வேறொரு பலவீனம் நம்மை தாக்குது. அல்லேலூயா, ஏதோ ஒரு பலவீனம் தாக்குது. சற்று நீங்கள் இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறா, என்னோட பிள்ளை எப்படி இருக்கிறா, நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு உகந்ததாய் எதிலேயாவது ஒரு காரியம் செய்கிறோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு உகந்ததாக ஏதாவது ஒரு காரியம் நான் செய்கிறேனா, தேவனுடைய சித்தத்தை நான் செய்து கழுவப்பட்டு கொண்டிருக்கிறேனா, அதை நீங்க மெல்ல ஒரு நாள் தியானிச்சு பாருங்க. ஒரு நாள் பாசிட்டிவ் பிரேயரை போட்டு வீட்டில் இருந்து தியானித்து, ஆண்டவரே நான் உமக்குள்ளே எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. முதல்ல தன் கிரியைகளை சோதித்து, தன் கிரியைகளை நன்றாய் சோதித்து தன் கிரியைகளை சரி பண்ணி வந்தா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவ தொடங்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவிச்சுன்னு சொன்னா ஒரு பிசாசு உள்ள வர முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வாசல்லை தேய்த்ததினாலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்த இடத்திலே ஒரு வாதை உள்ளே நிபுற விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு உனக்குள்ளே தந்திருக்கின்ற ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தம். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை பார்த்து, எனக்கு இந்த பிள்ளையை கழுவணும், எனக்கு இந்த வீட்டை கழுவணும், எனக்கு இந்த வீட்டை சுத்திகரிக்கணும், எனக்கு இந்த வீட்டின் மேல அந்த இரத்தத்தை கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு வீட்டை அவர் விரும்புகிறார், ஒரு வீட்டை நினைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தானே ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். நீ இன்ன இடத்துக்கு போ, இந்த கிராமத்துக்கு போ, இந்த கிராமத்து போய் என் பிள்ளைகளை கழுவு, என் பிள்ளைகளை சுத்தம் பண்ணு. உன்னை கழுவினேன் இல்ல, உன்னை அறிவித்தேன் அல்ல, உன்னை புரிய வைத்தேன் அல்ல, உன்னை ஆவிக்குரிய மகனா மாற்றினல்ல, நீ இப்போது போய் இந்த கிராமத்தில் போய் ஜனங்களை கழுவதற்குள்ள ஆலோசனை கொடுன்னு சொன்னா என்ன நோக்கம்? எந்த நோக்கம்? எதனால பிள்ளைகளே? அல்லேலூயா. என் பிள்ளைகள் அழுக்கா இருக்காங்க, அறியாமையினாலே பொல்லாத சபைகள், பிரபஞ்சத்தின் சபைகள், அறியாமல் உள்ள சபைகள், இயேசுவை புரியாமல் இருக்கிற சபையின் மத்தியிலே இருக்கிற உங்களை கழுவதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு நல்ல நோக்கத்தை வைத்து ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கிறார். நீங்கள் இப்போது கழுவ வேண்டிய காலம். கழுவினால் நீங்கள் பாக்கியம் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கழுவது எப்படி? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டுமா? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டும். ஆண்டவருடைய இரத்தம் எப்படி கழுவப்படும், அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பதை மாத்திரம் சில காரியங்களை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். என்ன பிரயோஜனம், அந்த பிரயோஜனம் எப்படி வரும் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களை முன்குறித்திருக்காரா? அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறித்திருக்காரா? அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறித்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் உங்களுக்குள்ள வீட்டில் தேவன் தந்திரத்தை வைத்திருக்கார். ஆமென். என்ன தந்திரம் பாஸ்டர்? நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்காதுங்க, அவர் நினைக்கிறது மாத்திரம்தான் நடக்கும். அதுதான் தந்திரம். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் அறிவடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யலாம்? பாவிகளாய் இருந்த மனுகுலத்தை நீதிமானாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவைப்படுகிறது. ரோம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருந்த
மனுகுலத்தை கழுவதற்கு தேவ ரத்தம் தேவைப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவிகளாயிருந்த மனுகுலத்தை, யார் பாவிகளா இருந்தார்கள்? யார் பாவிகள்? சிலர் சொல்லுவாங்க, என் பையன் நல்ல பையன், குடிக்கவே மாட்டான். என் நல்ல பையன் அங்க இங்க பார்க்கவே மாட்டான். என் பொண்ணு நல்ல பொண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. என் குடும்பம் நல்ல குடும்பம், சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, ஒன்றும் இல்லாம சமாதானமாய் வாழுகிற குடும்பம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் சுயநீதியை பற்றி சொல்றாங்க, சுய காரியங்களை சொல்றாங்க. ஒருவன் பாவம் இல்லை என்று சொன்னா அது ரொம்ப பாவம். அல்லேலூயா. ஆமென். நம்மிடத்திலே பாவம் இருக்கிறதை கண்டுத்தான் இயேசு வந்தார். அந்த பாவத்தை யாரும் கழுவ முடியாம இருக்கிறதுனாலே இயேசு வந்தார். அந்த பாவத்தை எப்படி கழுவலாம் என்று சொல்லி ஆண்டவர் திருவசனத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப பேசுவாராக. அல்லேலூயா. பாவியா இருந்த மனுகுலத்தை ஆண்டவருடைய இரத்தம் கொண்டு கழுவ வந்தார். சோத்திரம். ஆமென். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி பேதுரு புஸ்தகம் சொல்லுகிறது. நீதிமானே ரட்சிப்பதற்கு அரிதானால், அப்ப நீதிமான் சொன்னா என்னுடைய மனைவி இருக்கா, என் பிள்ளை இருக்கா, என்னுடைய குடும்பம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், வேலை இருக்கிறது, பரவாயில்லை, சுமத்தா போவது, இது போதும் என்று சொல்லி தனக்குள்ள நீதிமானா இருந்தால் நீங்கள் ரத்தம் கொண்டு கழுவப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சண்டைக்கு ஒன்றும் போகவில்லை, என் புருஷன் குடிக்காதும் இல்லை, வெறிக்காதும் இல்லை, கெட்ட வார்த்தை பேசுவதும் இல்லை, நான் அமைதியா நாங்கள் வாழ்வை நடத்துவோம், எங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில அமர்ந்திருக்கிறாங்க, ஒரு குழப்பமும் இல்லை என்று சொன்னா நீங்கள் நீதிமான் என்று நினைக்கலாம், நீங்கள் பாவிகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவிகள். ஆமென். நான் பாவி. அல்லேலூயா. சுயநலக்காரன், பரிசேயன். அந்த சுயநலக்காரனுக்கு தெரியாது என்ன பாவம் என்று சொல்லி, அதனால் இந்த நாட்கள் அதிகமான சபை சுயநலத்தில் இருக்கிறதுனாலே அவங்க பாவிகளாகவே இருக்கிறாங்க, அக்கிரமக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்ப தேவன் உங்களை முன்குறித்ததினாலே, உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால அந்த நீதிமான் என்று சொல்லி அண்ணா நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், எனக்கு அம்மா அப்பா எல்லாம் கொல்ல சபைக்கு போவாங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை, ஹாப்பின்னு சொன்னா கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு சூழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பெரிய சூழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு சூழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. சிலர் மேல வெளிப்படணும், சிலர் மேல ஆவிக்குரிய காரியமா மாற்றணும், சில வியாதிகள் சபிக்கமாக்கணும், சில விடுதலை வேணும், சில விடுதலை வேணும். நீங்கள் நீதிமான் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாள் கழுகும்பதே நீதிமானாய் மாறுவீங்க என்று அறிந்துவிட்டு இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே கழுவதற்காய் என் தேவ பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வீட்டில் நோயில ஓடிக்கொண்டிருப்பாங்க, அடுத்த வீடு துன்பத்தில் ஓடிக்கொண்டிருப்பாங்க, அடுத்த வீடு கஷ்டப்பட்டு போலீஸ் கேஸ ஓடிக்கொண்டிருப்பாங்க, அடுத்த வீட்டில் வாழ்வா தாழ்வான்னு ஓடிக்கொண்டிருப்பாங்க, சில கிராமத்தில் சண்டையினாலே ஓடிக்கொண்டிருப்பாங்க, சில குடும்ப போலீஸ் காசில் ஓடிக்கொண்டிருப்பாங்க, சில குடும்ப தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீதிமான் நினைக்கும் சொல்லுவது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் நான் சபைக்கு போறேன், காணிக்க கொடுத்தேன், துதிச்சேன், அதனால எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. ஐ அம் நீதிமான். Righteousness. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் பார்க்கிறா உங்க நீதி அழுகின கந்தையா இருக்கு என்று சொல்லி, என் பிள்ளைக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியை உன் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் அந்த சூழ்ச்சியை அறிந்து எழும்பு, அப்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை கழுவும். அந்த சூழ்ச்சியை புரிந்து எழும்பு, அப்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை கழுவும். அந்த சூழ்ச்சியை அறிந்து நீ விடுதலை வாங்கு, அப்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் திடீரென்னு வேலை போச்சு, திடீரென்னு ராணுவத்துக்கு போன புருஷன் திருப்பி வந்தாச்சு, திடீரென்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீரென்னு ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திடீரென்னு ஒரு கலக்கம். கடந்த நாட்களிலே ஒரு லிப்டில் என்ன வேலை செய்த ஒரு தம்பி தாளை விழுந்துட்டார்.
விழுந்து 3 நாள் கழிந்து எனக்கிட்ட அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுறா, எப்படி என் ஹஸ்பண்டு விழுந்துட்டார், ஹஸ்பண்டு ரொம்ப அடி, தப்புவாரா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுகிறா, அவள் சொந்த மாமனையும் பார்ப்பதில்லை, சொந்த மாமியும் பார்ப்பதில்லை, சுயநலமான குடும்பம், சுயநலமான குடும்பம், சுயநலமான குடும்பம். இன்னுமாய் அவங்க அனுபவங்கள் கத்தோலிக்க அனுபவங்கள். இந்த சுயநலமான குடும்பத்தை என்ன செய்யணும் அதைத்தான் செய்திருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 7-8 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தும் சமாதானம் இல்லை. அந்த உறுப்புகள் இன்னும் செயல்பட தொடங்கவில்லை. அந்த உறுப்புகள் செயல்பட தொடங்கல. ஏன்? நான் நீதிமான் என்று சுயநலமாக இருந்ததினாலே கஷ்டம் எது என்று கர்த்தர் படிப்பிக்கிறார். ஆமென். இந்த கஷ்டத்தின் மத்தியிலே அந்த சூழ்ச்சியை வெளிப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறான், நீ இனி மாமனை நேசி, மாமியை நேசி, அன்புவை, ஏழைகளை தேற்று அரவணைத்து நீ நிம்மதியாக இருந்த நாட்களை விட்டு நீ திருப்பி வருவாயானால் என் ரத்தம் உன்னை கழுவும். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உங்களை கழுவ தொடங்கும். நான் பாடுபடுவேன் ஆண்டவரே, நான் உமக்காய் ஓடுவேன் ஆண்டவரே, என் சமாதானத்தை தூக்கி தூர வைக்கிறேன், என் நிம்மதியை தூக்கி தூர வைக்கிறேன். இன்றைக்கு என்னை நீதிமானாய் மாற்றன்னு சொன்னா, இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள போகிறேன், இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள போகிறேன். நான் இப்போதான் நீதிமான் ஆகிறேன். அன்றைக்கி டிபிஎம் சபை சொல்லுவாங்க, நீதிமானோ நீ சுயநலக்காரன். நீங்களும் சுயநலம் இருக்காதபடி என்ன ஆண்டவருக்கு சித்தம் செய்து பாட அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். கர்த்தர் உங்களை அவருடைய ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்து அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் தேற்றி உங்களை நடத்தும் போது உங்களுக்கு தெரியும், நான் சுத்தமானே, நான் நீதிமான், நான் நீதிமான், ஐ ரைச்சஸ் மேன். என்னை பிசாசு தொட முடியாது, வியாதி தொட முடியாது. நான் நன்மை செய்ய போறேன், ஊழியம் செய்ய போறேன், ஏழைக்கு கொடுக்க போறேன், உபத்திரத்தை பார்க்க போறேன், நோயாளியை தேடி போறேன், துன்பமான மக்களை தேடி போறேன், ஆஸ்பத்திரிகளை தேடி போவேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் எப்படி உயர்ந்திருந்தால் நான் அப்படி இல்லாதபடி கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறேன் சொல்லி பாடுபட அத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் கழுவ விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ரொம்ப டைம் இல்லை, ஒரு பாயிண்ட் பேசினாலே சமயம் போகுது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சுயநலத்தை களைய வைக்கிறா, சுயநலத்தை தூக்கி எறிய வைக்கிறா, நம்மளை தலைகுனிய வைக்கிறா, மற்றவருடைய பாடுகளை நிந்தைகளை அறிய வைக்கிறா, மற்றவருடைய சுமைகளை அறிய வைத்து அவர்களுக்காக நீங்கள் புறப்படும் போது உங்களுக்கு தெரியும், நான் நேற்று வரை நல்லவன் அல்ல, நேற்று வரை நல்லவள் அல்ல, நேற்று வரை பரிசுத்தம் உள்ளவள் அல்ல, நேற்று வரை நன்மை செய்யவில்லை. என் மனதின் பிரமாணத்தின்படி, என் மனதின் ஆறுதலின்படி நான் நீதிமான், சுகமாக இருக்கிறேன், சபிக்காம இருக்கிறேன், என் குடும்பம் அசைக்காது என்று சொல்லி இருந்தேன். இப்போது எனக்கு புரிகிறது, ஏதோ ஒரு அசைவு என் வீட்டுக்குள்ள வந்தது, ஏதோ ஒரு நிம்மதி கேடு என் வீட்டுக்குள்ள வந்தது, ஏதோ ஒரு வியாதி என்னை தாக்க தொடங்கிறது, ஏதோ ஒரு கடன் என்னை தாக்க தொடங்கிறது. இப்போதே எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இளைய குமாரன் திரும்பி வந்தது போல, இளைய குமாரன் திரும்பி வந்தது போல நீங்கள் மெல்ல மெல்ல திரும்பி வரும்போது, மெல்ல திரும்பி வரும்போது நிறைய கஷ்டங்கள் பரம வந்துட்டே இருக்கும், நிறைய நெருக்கடிகள் வந்துட்டே இருக்கும். இப்படி சொல்லி சொல்லணும், ஆண்டவரே அறியாமைகளை அறிந்துட்டேன், என் அறியாமைகளை புரிந்துட்டேன், என் அறியாமைகளை அறிகிறேன் என்று முதல் நான் சுயநலமாக இருக்க மாட்டேன். மரணம் வரை உமக்காக வாழுவேன், உமக்காக கஷ்டப்படுவேன், உமக்காக நான் ஜீவிப்பேன் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கழுவ தொடங்குவா, கர்த்தர் தொட தொடங்குவா, கர்த்தர் கழுவ தொடங்குவா. அந்த கழுவுதல் மரணவரி அந்த கழுவி கொண்டு உன்னை ஏற்ற இடத்துல சேர்ப்பதற்காய் பாவிகளாய் இருந்த மனுகுலத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தம் சபைக்கு தேவைப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ எவ்வளவு பாவி, எவ்வளவு அக்கிரமக்காரனா இருந்தேன், எவ்வளவு ஆண்டவர் அறியாம இருந்திருக்கிறேன், எவ்வளவு காரியம் புரியாம இருந்திருக்கிறேன். அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து புரியும், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை குறித்து தெரியும். ஓ இப்படித்தான் ஆண்டவர் வந்தா, இப்படித்தானே தேடி வந்தா,
இப்படி நீதிமான் என்று சொல்ல ஒருவர்கிட்ட இயேசு திரும்பினது கிடையாது. நீதிமான் சொல்ல ஒருவர்கிட்ட இயேசு பேசினது கிடையாது. அவங்களுடைய இருதயங்களை அறிந்து ஒதுங்கி போனார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவ வேண்டுமானால் நீங்கள் நீதிமான் என்று சொன்னால் முடியாது. என்னிடத்தில் குறை இருக்கிறது என்று சொல்லி, குற்றம் இருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும், என் குறைவுகளை வெளிப்படுத்தி தாரும் என்று கேட்டால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி உன் குறைவுகளை கழுவி இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் என்ற ரத்தம் உனக்குள்ளே நிரம்பி வழியும். அப்போதே சவிக்கியமாவாய், அப்போதே விடுதலை ஆவாய், அப்போதே அற்புதங்கள் நடக்கும், அப்போதே விடிய கால வெளுப்பு, ஏசாயா 58 உள்ள வெளுப்பு உன்னை சந்தித்து, மேகம் போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சரிதானா? சரிதானப்பா? அதோ சரி இல்லையோ? அல்லேலூயா. இப்ப நான் ஒரு பணம் பொன்னும் வெள்ளியும் இருந்து சப்பானியை போல இருந்த அவருக்கு என்ன பலம்? நான் 3 நேரம் சாப்பிட்டு முட்டையும் கறியும் வச்சு சாப்பிட்டு என் வீடு சந்தோஷம், அவருக்கு என்ன பலம் இருக்குது? தந்தது அவரல்லவா? அதுக்கா தந்தாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் சுயநலமா வாழ்ந்த உங்களுக்கு என்ன பலன்? அம்மா சபைக்கு வருகிறோம், போகிறேன், பாஸ்டர் நல்லா பேசுறாரு, ஆராதனை என்ன பலம் இருக்குது? எத்தனை காலம் இந்த சத்தியத்தை பேச முடியும்? இன்றைக்கு உங்க குறைகளை கண்டுபிடித்து நீங்கள் சரியாக்கினால் மாத்திரம்தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை கழுவ வரும் என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எஸ் 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 ரிக்கபல ஷந்த ரகடன ஷத்த ராதரகட ஹம்தநாதரகடன ஷிக்கபல. ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக தேவனால் மனுகுலத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. எபேசியர் 1:7. அல்லேலூயா. தேவனாலே மனுகுலத்துக்கு ஒரு பாவ மீட்பு உண்டாயிற்று. அது எப்படி பாவ மீட்கலாம்? தேவனாகிய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒரு மலையில இறங்கும் போதே அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அக்கினி நிறைந்திருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினிக்குள் உலாகும் போது ஆண்டவர் இறங்கினா, அக்கினியில இறங்கி வரும்போது நீங்களும் அந்த அக்கினியிலே உலாவி வரும்படி கர்த்தர் உங்களை ஆவியிலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படித்தானே வேதம் சொல்லு பாருங்க. தேவன் மனுகுலத்துடைய பாவ மீட்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப எப்படி பாவ மீட்பை உண்டாக்க முடியும்? எதனால தேவ பிள்ளையே உன்னை பாவத்தை மீட்டெடுக்க முடியும்? தேவன் அதே வடிவமாய் வந்தால், தேவன் இருக்கிறவராகவே பூமியில் இறங்கி வந்தால் உன் பக்கம் வர முடியாது. அது வருவுக்கு நீ போஞ்சி எரிஞ்சுடுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனத்தை 40 ஆண்டு காலம் நடத்தும் போது அவருடைய கோபம் பற்றி எரிந்து அவர்கள் அழிந்தார்கள். அவர்கள் அழிந்தார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள். அவருடைய கோபம் ஜாதிகளை நோகடித்தது, ஜாதிகளை எரித்தது, ஜாதிகளை பட்டயத்தினால் இரையாக்கப்பட்டது. தெரியாதா? அல்லேலூயா. அப்ப உங்களை ரட்சிக்கணும்னு சொன்னா உங்களை போல ஒரு சாயல் எடுத்து வர வேண்டும். அல்லேலூயா. தன் சாயல்ல வந்தா வானாதி வானம் கொள்ளாத ஆண்டவர் ஒரு முனை முதல் கடைசி வரை பாவத்தினாலே ஜனங்கள் எரிந்து மாண்டு போவார்கள். அப்ப ஜனங்கள் எரிந்து மாண்டு போக கூடாது என்று சொல்லி தன்னுடைய சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பரலோகத்தில் ஊறி வைத்து விட்டு தன்னை தாழ்த்தி உங்களை சுத்திகரிப்பதற்காய், அந்த இரத்தத்தை தந்து சுத்திகரிப்பதற்காய் மகா மேன்மையான தேவன் பூமியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் இறங்கி வராவிட்ட நம்ம சுத்திகரிக்க மாட்டோமா? அவர் இறங்கி வராவிட்டால் உங்களை சுத்திகரிப்பது உங்கள் அம்மா அப்பா இல்லையா? உங்களை சுத்திகரிப்பதுக்கு தாத்தா பாட்டி இல்லையா? இவ்வளவு தூரம் பேசுவாங்க. நாங்க அந்த சர்ச்சுக்கு போனா காலத்தை போவோம், சாயங்காலம் தான் வருவோம். வயசெல்லாம் ஒரு சுக்கமே தெரியாது, என்னது போனேன்னே தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம்.
அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், காலத்தை ஜெபம் பண்ண சாயங்காலம் வரை ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். இதெல்லாம் வேட்டுக்கதைகளை சொல்றாங்களே தவிர தங்களை ஆராய்ந்து கொள்வது கிடையாது. அல்லேலூயா. அப்ப உங்களை நேரே சுத்திகரிப்பதற்காக, நேரே சரி பண்ணுவதற்காக, என் பிள்ளைகள் சுத்திகரிப்பு என்னவென்று அறிய வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிதாக்கள் தற்காலமாய் தண்டித்தார்கள். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று தண்டித்தார்கள். ஆனா தேவனோ கடைசி வரை உங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் தண்டித்து உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். அது எப்படி சுத்திகரிக்கிறார்? அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் என் பிள்ளைகளை எப்படி சுத்திகரிக்க வேண்டும். அப்ப அவர் பூமியிலே வருகிறார், சுயநலம் இல்லாத ஒரு புருஷனாய் தன்னை காண்பிக்கிறார். சுயநலமே கிடையாது, சுய சித்தமே கிடையாது, சுய விருப்பமே கிடையாது. சுய விருப்பமில்லாதபடி பூமியில ஒரு மனுஷன் அப்படி வாழ முடியாத ஒரு பெரிய சித்தத்தை செய்ய தொடங்கினார். எங்க போனாரு? இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்த போது இஸ்ரவேல்ல பயங்கர குழப்பம். ஒரு தீர்க்கதரிசி கலிலே பிறப்பானோ, அவ்வளவு மோசமான இடம். யோர்தான் மிகவும் மோசமான இடம். கல்லிய கடலோரம் மிகவும் மோசமான சந்தை. அவர்களை தேடி ஆண்டவர் போனார். கருத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. கர்த்தர் சிலரை சுத்திகரிக்க விரும்புகிறார், கர்த்தர் சிலரை விடுதலையாக்க விரும்புகிறார். சிலர் மேல தேவ வல்லமை வருகிறது, சிலர் மேல தேவ அபிஷேகம் இறங்குது. அது புதுமை அல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் சுத்திகரிக்கப்படுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை பெறுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் அற்புதம் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாய் போராட்டம் மாறும். விட்டு விடாத, விட்டு விடாத. இந்த சுவிசேஷம் உனக்கு, இந்த ஆராதனை உனக்கு, இந்த ஆராதனை உனக்கு. தேசத்தில் ஜெயம் எடுப்பதற்காய் கர்த்தர் சொல்லுங்க ஆராதனை. இதை விட்டு விடாத. எத்தனை கோடி ரூபாய் கிடைத்தாலும் தூக்கி எறிந்து விடு, எத்தனை பணம் வந்தாலும் தூக்கி எறிந்து விடு. பொன்னோ வெள்ளியோ இதுக்கு நிகரல்ல, நிகரல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.